பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு தேவையுள்ள ஒரு வார்த்தையை வச்சு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். வேற ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலும் கிறிஸ்தவ உலகத்துல என்னன்னு சொல்றோம், எனக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா நியாயமான காரணத்தை வச்சுதான் சொல்றோம். இப்ப நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஒரு சில நியாயமான காரணத்தை வச்சுதான் எல்லாமே சொல்லுவோம். நியாயமான காரணம்னா என்ன? இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் கேட்டா, எனக்கு ஒரு ஸ்கூல்ல நிறைய பாடம் படிக்க கொடுக்குறாங்க, வீட்டுல ஹோம்ஒர்க் நிறைய இருக்குது, ஹோம்ஒர்க் முடிச்ச உடனே அம்மா இதை சொல்றாங்க அதை சொல்றாங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிள்ளைங்க எதுவுமே எனக்கு படிக்க நேரம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க அதனால முடியாது, ஜோபனை அதனால முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வேலை பார்க்கறவங்க போய் பாருங்களேன், தொழில நிறைய ப்ரெஷர் நிறைய இருக்குது, இல்ல ஆபீஸ்ல நிறைய இப்படி ஒர்க் எல்லாம் கொடுக்குறாங்க, அதனால அவங்களும் பைபிள் வாசிக்க ஜோபனை நேரம் இல்லைங்கிறாங்க. ஒண்ணு நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும், இந்த வாழ்க்கைய நமக்கு கொடுத்ததே ஏசப்பா தான், இந்த படிப்பை நமக்கு கொடுத்ததே ஏசப்பா தான், இந்த தொழிலை நமக்கு கொடுத்தது பிசினஸ், ஆபீஸ், எதுவா இருந்தாலும் நமக்கு கொடுத்தது ஏசப்பாங்கிறத நம்ம நிறைய நேரத்துல நீங்களும் நானும் மறந்துடுறோம். அன்புக்குரியவர்களே, அதை நம்ம மறந்துடக்கூடாது. நீ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்ப நிறைய அந்த தேவையை சந்திச்சு நம்ம போற ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காருல்ல. இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையுமே நீங்க அவருக்கு நேரம் கொடுக்காத பட்சத்திலையும் கர்த்தர் இவ்வளவு உங்களுக்கு செய்யறாருன்னா, நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா பேதுரு சீசர்களை பார்க்கல, ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், 1 மணி நேரம் கூட என் கூட நீங்க விழித்திருக்க கூடாதான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் அதுல என்ன சொல்ல வர்றாரு? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்ல வர்றாரு. அப்ப நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு என்ன செய்வாரு? அதற்கேற்ற நன்மை கட்டளையிடுவார். இப்போ இவ்வளவு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே உங்களை இவ்வளவு நல்லா நடத்தி இருக்காருன்னா, உண்மையான நன்றி அறிதல் உள்ள மனுஷர்களாய் செயல்பாட்டுல இன்னும் அதிகமா நம்ம ஆண்டவர்கிட்ட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணோம்னா எவ்வளவு அதிகமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதனால ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.